எடப்பாடி பழனிசாமி டெய்லி டூர் போறார். அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல டெய்லி டூர் போயின்னு இருக்கிறார். போகும்போது எங்கேயாவது இறங்கி இது என்னதுன்னு கேட்கிறார். கடைக்காரர் சொல்றாரு இது புலின்றார். புலின்னா என்ன புலின்றார்? கொட்டை புலிங்கன்றார். நல்ல வேலை அவர் கேட்கல, கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காததான். அவர் கடைக்காரர் சொன்னாரு இது கொட்டை புலின்னார். இன்னொரு இடத்துக்கு போறார். இது என்னதுன்னு கேட்கிறார். முருங்கைக்காங்க. இது எத்தனை நாள்ல காய்க்கும் அவர் கேட்கிறார். அவங்க சொல்றாங்க இத்தனை நாள்ல காய்க்கும். இன்னொரு இடத்துக்கு போறார். இது என்னதுன்றார். நிலக்கடலைங்க, வேர்க்கடலைங்க. நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, பல பேர்கள். இது எப்படி விளையும்? மண்ணுக்கு அடியில் தாங்க விளையும். அட மண்ணு அவன் சொல்லியிருப்பான், நான் சொல்லல. இந்த புலி என்னென்ன? இது கொட்டையுள்ள புலி, இன்னொன்னு கொட்டை எடுத்த புலினாங்க. இது விவசாயிகள் நியாயமாக சொல்லிக்கிட்டது. ரெண்டையும் காட்டினாங்க. சரி, இந்த புளியங்கொட்டை எடுக்கிறீங்களே, இது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா அது கிலோ 35 ரூபாய்க்கு விற்போம், அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர், மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர், அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார். இதுல கிண்டல் அடித்து பேசுறார், விவசாயியை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இந்த அமைச்சர்கள்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிக்கு விரோதமாக செயல்பட்டு அரசு என்று அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன். விவசாயி தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், தனக்கு விலை கிடைக்கவில்லை, விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம். இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை வைத்தா கிண்டல் கேலி பேசுறாங்க. யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியிலிருந்து புளியங்கொட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன்.